ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் ஒவ்வொரு ஆண்டுகளும் சட்டசபை கூட்டத்தொடர் அப்படின்னு நடத்துவாங்க. தமிழகத்திலயும் இந்த வருடம் சட்டசபை கூட்டத்தொடர் அப்படின்னு நடத்துனாங்க. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாமே அவங்களுடைய கேள்விகளையும், கோரிக்கைகளையும் ஒரே மாதிரி வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி காலங்கள்ல சட்டசபை கூட்டத்தொடர் நாட்கள் குறைஞ்சுகிட்டே வருது. 2021ல 30 நாட்களும், 2022ல 35 நாட்களும், 2023ல 30 நாட்களும், 2024 இப்போ இந்த வருடம் 19 நாட்களும் தான் சட்டசபை கூட்டத்தொடர் நடத்துனாங்க. இதுல எப்படி மக்களுடைய குறைகள சொல்ல முடியும்? மக்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகளை எப்படி சொல்ல முடியும்? அவங்களுடைய குறைகளையும் எப்படி நிவர்த்தி செய்ய முடியும்? இது திமுக ஆட்சியில தான் இந்த மாரி நடக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய கேள்விகள முன் வச்சிருந்தாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு மக்களாகிய நீங்க எதிர்க்கட்சிகள் சொல்றது சரிதானா? அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க.